சாத்திரம் நமச்சிவாய மாலை அருள் திரு அம்பலவான தேசிகர் அருளியது. எத்தனாவது மந்திரம்? 15வது மந்திரம். பொருள் எழுதுங்க. விண்ணோர்க்கு எட்டாத குருவே, ஞானிகள் ஐம்புல சுகத்தை நீக்குகிறார்கள். அவர்களுக்கு நீ எட்டுகிறாய். மக்கள் ஐம்புல சுகத்தை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு நீ எட்டுவதில்லை. திருவாவடுதுறையில் விளங்கும் நமச்சிவாய தேசிகனே, இந்த மந்திரம் இப்போ தான் படிக்கிறோமா? அதான் கேட்டேன், எனக்கு என்னமோ நடத்தணுமா இருக்கின்றன்னு பார்த்தேன். பொருளையெல்லாம் என்னுடைய கண்ணுக்கு புறம்பாக காணும்படி, பிராக்கெட்டில் பொருள் பற்று நீங்க அருள் செய்வது என்று மந்திரத்தை படித்து பாருங்க. அயலே, அயலேன்னா விலகி இருத்தல்னு அர்த்தம். மந்திரத்தை படிங்க. எண்ணுக்கு அயலே, எழுமா நிதிப்பொருள் என் கண்ணுக்கு அயலையாய். புரியுதா? என்னுடைய கண்ணுக்கு அயலான்னா அதன் மேலே பட்டு ஏற்படாமல் இருத்தல். கண்ணுக்கு அயலையாய் காட்டுவது இங்கே என்னாலோ. விண்ணுக்கு அயலே, விண்ணுக்கு அயலைனா தேவர்களுக்கு எட்டாதவன். விண்ணுக்கு அயலே, விடுஞ்சுகத்தை வேண்டு மக்கள், ஞானிகளால் விடப்படும் சுகத்தை மக்கள் வேண்டுகிறாங்க. உன்னுக்கு அயலே, அவர்களுடைய அனுபவத்துக்கு நீ எட்டாதவனாக இருக்கிறாய். நமச்சிவாயம் ஒருத்தியேங்கிறது பாடல். சரியா? ஒவ்வொன்றா பார்த்துடலாம். தேவர்களுக்கு எட்டாதவன். காரணம், அவர்கள் போகத்தை விரும்புகிறார்கள். ஞானம் இல்லாதவர்கள், ஞான நாட்டம் இல்லாதவர்கள். ஞானிகள் ஐம்புல சுகத்தை விடுகிறார்கள். நம்முடைய பொருள் பற்றுக்கு காரணம் ஐம்புலம் சார்ந்த ஏதாவது ஒன்று அதில் சம்பந்தப்பட்டிருக்கும். பொருள் பற்றுக்கு காரணம். அந்த தனிமனித பற்று அப்படின்னு பார்க்கும்போது, தனி மனிதனுக்கு வர்ற பற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன் சம்மந்தப்பட்டிருக்கும். குடும்பம் சார் பற்று, சமுதாயம் சார் பற்றுனா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு நிலத்தில் பற்றுன்னு வச்சுடுங்களேன், அது என்னுடைய தனி மனித பற்றாகாது. நான் அது குடும்பம் சார் பற்று. என்னுடைய ஐம்புலன் நான் மண்ணை எடுத்து சாப்பிட போகிறேன்னா, மண்ணை எடுத்து சாப்பிட போகிறேன்னா தான் எதில் சேரும் அது? புரியுதா உங்களுக்கு? இப்படி பிரித்து பார்த்துக்கிடணும். பற்றுகள் எல்லாமே ஐம்புலன்சார் பற்றுகள் கிடையாது. அதே நம்ம ரெண்டாக பிரிக்கணும். புலன்சார் பற்று, புலன்சாராத என்னது நம்முடைய பொருள்சார் பற்றுகள். அதாவது செக்யூர்னு சொல்கிறோம்ல, செக்யூருக்காக, என்னுடைய மகனுடைய பாதுகாப்பாக, என்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காகன்னு சொல்கிறோம்ல, அந்த பற்றுகள். பேங்கில் இருக்கிற பணம் என்னுடைய ஐம்புலன் சார்ந்தது கிடையாது. ஆனால் அது என்னுடைய பாதுகாப்புக்கு வேணும். நான் என்ன செய்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஐம்புலனில் ஏதோ ஒன்றுக்கு வந்துடும். அந்த பணத்தை நம்ம ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்து 2 பூரி தின்னோம்னா எதாவது மாறிடும். இப்படி திருப்பினீங்கன்னா தான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன் பெரியவங்க எல்லா பிரச்சனைக்கும் ஐம்புலனை கொண்டு வராங்கன்னா, இது எல்லாமே கடைசியில் இதில் தான் நிற்கும். இந்த வகுப்பில் நான் மேல் வகுப்பில் நான் கேட்டேனே, ஒருத்தர் உயிர் பிரிகிற நேரத்தில் என்ன கொடுக்குறோம் வாய்க்குள்ளே? சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, சுவை சார்ந்தது தானே கொடுக்குறோம். அப்போ உயிர் பிரியும் போதே 5 புலன்களில் ஒரு புலன்
முடிஞ்சது. வேலை செய்துங்கிறது சம்மந்தப்படுது. வேலை செய்துங்கிறத விட எது சம்மந்தப்படுது? அப்போ அவங்க அதை விடணும்னு ஆசைப்படும் போதே எதைத்தான் பொருளையும் புலனையும் இணைச்சி தான் நம்ம அதை பிரிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இணைச்சி தான் பிரிக்கிறோம். அதில் அந்த பொருள் பற்றி விட வைக்கிறதுக்கு எது வேண்டியது இருக்குது? அந்த புலன் வேண்டியது. புலன் வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, நான் எதுக்குமே நான் ஆசைப்படலை இப்போ அப்படின்னா அந்த பற்றுகளில் ரெண்டாக பிரிக்கணும். இப்போ எனக்கு சுவையான ஒரு டீ வேணும் அப்படின்னா அது வாய் சம்மந்தப்பட்டது. எனக்கு நல்ல ஓவியங்கள் பிடிக்கும்னா கண்ணு சம்மந்தப்பட்டது. இந்த ஃபேன் எது சம்மந்தப்பட்டது? ஸ்கின் சம்மந்தப்பட்டது, ஸ்பரிசம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த ஃபேனை வாங்குறதுக்கு நான் பணம் கொண்டு போகும்போது அது பொருளாக இருக்கும். அது ஃபேன் ஆகி எதுக்காக அந்த பணத்தை நான் பயன்படுத்தினேன், ஃபேனுக்கு பயன்படுத்தினேன்னா அது எது சம்மந்தப்பட்டதாகிருது? அப்போ எல்லா பொருட்களுமே கடைசியில் அதனுடைய ரிசல்ட் எதில் தான் நிற்கும்? அது புரிஞ்சுதுன்னா போதும். அதனால தான் ஞானிகள் எதை மட்டுமே கையில் எடுக்கிறாங்க? கையில் எடுக்கிறாங்க. கடைசியில் அதில் தான் நிற்கும். ஞானிகள் அதனால் அந்த ஐம்புலனை விடுறாங்க. அதை தான் நம்ம 8ஆம் நூற்பாவில் படிக்கிறோம். 8ஆம் நூற்பா குரு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால தான் இந்த பண்டார சாத்திரம் எதை சொல்லிக்கிட்டே வருது? ஐம்புலன்களை சொல்லிக்கொண்டே வருது. இவன் எழுதுறானான்னு பார்த்துக்கிட்டுங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க எழுதாமல் கிறுக்குறாங்கிறாங்க. அதை இவங்க உதித்காசர் உன்னை பற்றி ஒரு அம்மா சொல்லுது. நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன், எதுவுமே எழுதுறதில் கிறுக்கி வைக்கிறான்னு சொல்லுது ஒரு அம்மா. எனக்கு சொன்னாங்களா இல்லையா? தலையா அங்கே பார். நான் எங்கள் வீட்டிலே இதே மாதிரி தான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். பார்த்துக்கிடுங்க, அவனை வகுப்புக்கு வர்றதே பெரிய விஷயம். அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்கங்க அவனை. ஆமாம், என்ன எழுதுனீங்க? உயிர்கள் எதை விரும்புகிறது? ஐம்புல சுகத்தை விரும்புகிறது. அவர்களுக்கு யார் எட்டமாட்டா? இறைவன் எட்டமாட்டார். நீங்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி சார்ந்த பொருள் பற்று நமக்கு இருந்ததுன்னா இறைவன் நமக்கு எட்டமாட்டார். மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்கே போனாலும் இதில் நீங்கள் இணைக்க வேண்டிய திருமுறை இதுதான். வாழ்த்த வாயும். நமக்கு வாய் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. இதுதான் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றதுன்னு எடுத்திங்கன்னா ஞானேந்திரியம், பேசுகிறதுன்னு எடுத்திங்கன்னா கண்மேந்திரியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய பேச்சாளர்னால் ஒரு இந்திரியத்தில் முடிஞ்சிருது அவருடைய லைஃபு. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உயிர் இருக்கும்போது பேசிக்கிட்டே சாகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர் எதனுடைய பிடியில் இருக்கிறாரு? எது வரைக்கும்? பேசுகிறதுல என்னென்ன கேட்டாலும் அதை தான் சொல்லுவேன். நான் பேசிக்கிட்டே சாகணும்னு தான் சொல்லுவேன். அப்போது இந்த உயிர் எதில் போய் சிக்கிக்கிடுது? அந்த ஒரு புலனில் தான் போய் சிக்குது. ஒரு புலனில் தான் சிக்குது. அதனால தான் நீங்கள் புலன்களுக்கு அடிக்டாக இருக்கும்போது இறைவன் கிடையாது. இதை உடைக்கிறதுக்கு வந்தது தான் வாழ்த்த வாயும். அங்கமாலை தலையே நீ வணங்காய். திருவாசகத்தில் நான் ஒரு 500 தடவை சொல்லியிருப்பேன். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினைனன் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி. வாக்கு தான் சொன்னார், திங்கிறது சொல்லலை. வாக்கு அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்குறாருன்னா வாயப்படைச்சது ஏன்னு கேட்டால் நம்ம திங்கிறதுக்குங்கிறோம், அவரை இறைவனை பாடுறதுக்குங்கிறார். இந்த இடத்துல தான் ஐம்புலன்கள் வேறு இடம் மாறும், வித்தியாசம். அவங்க ஒவ்வொரு புலனையாக நீங்கள் மாற்றணும். ஞானிகள் ஐம்புலன்களை இறைவனுக்கு பயன்படுத்துகிறாங்க. நாம் ஐம்புலன்களை யாருக்கு பயன்படுத்துகிறோம்? நமக்கு பயன்படுத்துகிறோம். கண்ணப்ப நாயனார் ஒரு அழகான இடம். கண்ணப்ப நாயனார் வாய்க்குள்ளே தீர்த்தம் வச்சுருந்தார். யாருக்கு அபிஷேகம் பண்ண? ஆனால் அந்த தீர்த்தத்தை அவர் குடிக்கலையே. அவருடைய வாய்க்கலசம் ஆரம்பத உணவை அவருடைய ஐம்புலன்கள் சுவைத்து அவர் தான் சுவை காண சாப்பிடலையே, இறைவன் சுவை காண சாப்பிட்டார். ஆமாம், நீங்கள் இப்படி 15 நிமிஷம் உளர்னதுனால எல்லாம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா? இதுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறது. சில நம்ம மாணவர்கள் 500 ரூபாய்க்கு நோட்டை வாங்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா வகுப்புக்கு வரலன்னு அங்கே வரல, போயிரு, எங்கேயாவது போயிரு, கடலுக்குள்ளே இறங்கி இலங்கைக்கு போயிரு. எங்களுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? நான் இப்போ சமீபத்தில் யாரோ மாணவர்கிட்ட சொன்னேன், அதாவது புத்தகத்துக்கு மட்டும் நான் பேசுவேன்னா அது பெரிய சீனியர்களுக்கு மட்டும்தான். வையாபுரி ஐயா மாதிரி, சென்னியப்பனார் மாதிரி பெரியவங்களுக்கு மட்டும்தான் அது அனுமதி.
அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு பிரதமர் சொன்னால் அது நியூஸாக மாறிடும். நான் சொன்னால் மாறுமா? நான் நிறைய சொல்லணும். என்ன சொல்லிட்டா போதுமா? ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கித்தாங்கன்னு கேட்பான். ஆனால் பிரதமர் சொன்னால் போதும், அது பெரிய நியூஸாக மாறிடும். நான் சொன்னேன்னா நீ சொல்லலைன்னா தீபாவளி வராதா அப்படின்னு என்ன கேட்பான். புரியுதா? அது அது தோல்வியில் முடிஞ்சிடும். கடைசியில் தோல்வியில் முடிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம போராடுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு என்ன காரணம்னா, இதுதான் என்னுடைய ஃபார்முலானா போயிரு, அப்படியே செஞ்சு பாரு, என்ன ஆகுதுன்னு பாரு, ரிசல்ட் என்னன்னு பாரு. ரிசல்ட்டு கடைசியில் ரொம்ப மோசமான ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நாங்கள் இதில் எல்லாம் முட்டி மோதி 30 வருஷம் தமிழ் டீச்சர் படித்து தமிழை நடத்தி சொல்லி கொடுத்து எல்லா களங்களுக்குள்ளையும் புகுந்து சீனியரை பார்த்து ஜூனியரை பார்த்து அவங்க ஃபார்முலாவில் போனால் ஜெயிக்க முடியுமா? சினிமாவில் புதுசாக ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறான், பாரதி ராஜா ஃபார்முலாவில் போக முடியாது, இனி அது ஈடுபடாது. சங்கர் ஃபார்முலாவே தோற்றுட்டு அடிபட்டு உட்காந்துட்டாரு. சங்கர் ஃபார்முலாவில் போகிறதா அப்படி புதுசாக ஒரு ஃபார்முலாவில் என்ன செய்ய இறங்கி அடிக்கிறான். இன்றைக்கி அரசியலில் அதானே நடந்தது. அரசியலில் இன்றைக்கி அதான் நடந்தது. 50 எம்ஜிஆர் எடுத்த பெர்சன்டேஜை கிராஸ் பண்ணிட்டாங்களே வேற ஒரு ஃபார்முலாவில் அடித்து. ஃபார்முலா மாத்திரமே மட்டும்தான் பிழைக்க முடியும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபார்முலாங்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது ஃபார்முலா போகிறோம். மூலத்தை மட்டும் வைத்து கொண்டு இந்த மாதிரி வேறு எதையும் பேசாமல் பேசுகிறதுக்கு யாருக்கு மட்டும் அனுமதி உண்டு? பெரியவங்களுக்கு மட்டும். அவங்க வாய் திறந்து பேசினாலே அது உபதேசம். அவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. நீங்கள் விற்கிறது தங்கம்னாங்க, நீங்கள் விற்கிறது இருட்டுக்கடை அல்வான்னா நீங்கள் கூவ வேண்டியதில்லை. நீங்கள் இருட்டுக்கடை அல்வா ஓனராக இருக்கணும். புரியுதா? நாம் இருட்டுக்கடை அல்வா ஓனர் இல்லைன்னா நம்ம கீரை விற்றாலும் கத்தி தான் ஆகணும். கீரை விற்றாலும் என்ன செய்தாகணும்? ஆமாம், அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும். இப்போது கண்ணப்ப நாயனார் உள்ளே போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. கண்ணப்ப நாயனார் அந்த கறியை சுவை பார்த்தார். ஆனால் அந்த சுவை அவர் யாருக்காக பார்த்தார்? அப்போ அவர் வாயை கூட நம்ம கண்மேந்திரியங்கிற ஞானேந்திரியத்தை கூட யாருக்காக பயன்படுத்த முடியும்னாரு? பெரிய இடம், ஒரு டாப்பான இடம், அது இறைவனுக்காக பயன்படுத்தினார். மாணிக்க வாசகர் கூட ஞானேந்திரியத்தை இறைவனுக்கு பயன்படுத்துகிறத பதிவு செய்யலை. ஆனால் யார் பதிவு செய்கிறா? கண்ணப்பருடைய பதிவு சேக்கிழாரில் பதிவாகுது. அதைத்தான் அங்கமாலைன்னும் அதைத்தான் வாழ்த்தவாயின்னு சொன்னோம். அதான் கண்ணப்ப நாயனார். இப்போ நாம் தலையில் இப்போ நம்ம தலையில் பூ வைக்கிறோம். அந்த காலத்தில் ஆண்களும் வச்சுருக்காங்க, பெண்களும் வச்சுருந்துருக்குறாங்க. தலையில் பூ வைக்கிறது தனக்காக வச்சது. ஆனால் கண்ணப்பர் வச்சது யாருக்காக? இறைவனுக்காக. அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டும் ரத்தமும் கூட இறைவனுக்கு கொடுப்பேன்னா அவர் செய்து காட்டினார். யார்? ரத்தம் சொட்ட சொட்ட எதையே தூக்கி கொடுத்தாரு? கண்ணையே கொடுப்பேன், தன்னையும் கொடுப்பேன், கண்ணையும் கொடுப்பேன், என்னையும் கொடுப்பேன்னு நின்னார் கண்ணப்பர். இதுக்கு பின்னால் இவ்வளவு இருக்குது சார். எதுக்கு பின்னால்? ஐம்புலன் விடுதல்ங்கிறதுக்கு பின்னால் எல்லாமே இருக்கிறதுனால தான் சிவஞான போதம் எதை மட்டும் எடுத்தது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனன்னு எடுத்தது. அது இந்த திருவாசகம் ரொம்ப முக்கியம். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை. திருவாசகம் முற்றோதலுக்கு போகாத முற்றோதலே கிடையாது. ஆனால் ஒரு பாட்டு சொல்ல தரல. ஆனால் எப்போங்கேளும் முற்றோதலில் இருக்கிறேன். உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லலை, உங்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். எப்போ கேளுங்க முற்றோதில் இருக்கிற முற்றோதில் நான் தான் தொகுத்து எடுத்து கொடுக்குறேன், நான் தான் வகுத்து எடுத்து கொடுக்குறேன். என்னதான் போகிறது இல்லையாம்மா? கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு சம்மந்தம் அடிடுவாங்கங்க. அது எனக்கு தெரியும். திருச்சதம் 26வது பாட்டு. சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆறன்னா நிறைய. அதை இதில் பதிவு பண்ணார். 15வது மந்திரம் தானே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதில் பண்டார சாத்திரம். கடைசியில் பொருட்செல்வத்தை எனக்கு அயலாக்குன்னு கேட்குறாரு. நம்ம பேசினதை அவரே சொல்லிட்டார். ஐம்புலன்களும் எதுவும் கனெக்ட் ஆகுது? பொருட்செல்வம் கனெக்ட் ஆகுது. சரி, என் பைக்குள்ளே 1000 ரூபாயாக இருந்தால் அது பொருள் சார். அந்த 1000 ரூபா தான் இட்லியாக மாறும். அது இட்லியாக மாறும்போது புலனாகுது. புரியுதா? நுட்பமான செய்தி. பொருள் குறையும் போது என்கிட்ட 1000 ரூபா இல்லைன்னா நான் புலன்களை விட்டுருவேன். காசு இல்லை, நான் இட்லி சாப்பிடலை. காசு இல்லை, நான் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலை. இதே தான் ஒவ்வொரு புலன்களுக்கும். அதனால தான் என்னை பொருளுக்கு அயலாக மாற்றுன்னு கேட்குறாரு. அதனால தான் பற்று விடுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் செய்தி. அந்த அளவில் அதை நம்ம நிறைவு செய்கிறோம்.
பாடப்பகுதியை நிறைவு செய்கிறோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்ப எம்பெருமான் வழி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம.